ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட ப்ரீவியஸ் இயர் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க்கை நம்மளுடைய அருண் அகாடமி எஸ்எஸ்சி டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்லாம் இருக்கும், அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெஸ்ட் எழுதின பிறகு இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். சரியா? எதெல்லாம் நீங்கள் லேகாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கான கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் இதை அப்படியே ஒரு தாடி சொல்லிடுறேன். இப்படி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் மொபைல்லையும் எழுதிக்கலாம், லேப்டாப்லையும் எழுதிக்கலாம், டெஸ்க்டாப்லையும் எழுதிக்கலாம். சரியா? இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்போ இந்த கலர் டிஸ்பிளே ஆகும். சரியா? கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணலையோ நாட் ஆன்சர்டு கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிரே கலரில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது டைம் ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இது வந்து ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்ச பிறகு ஷோ ரிசல்ட்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிடும். இந்த கலர்ஸில் எல்லாத்துலேயுமே காமிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம், அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை முடிச்சிங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் ஆகுனா நெக்ஸ்ட்டு அது அடுத்த கொஸ்டினுக்கு போகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு போகுங்க. சரிங்களா? சரிங்க, இதுதான் இன்டர்ஃபேஸ். சரியா? இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் s power 3, s power 2t and s 2 power s t power 2. சரிங்களா? இது அப்படியே நம்ம தமிழ்லையும் பார்த்துடலாம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. s power 3, s power 2t மற்றும் s t power 2வின் நான்காவது விகிதாச்சாரத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ல அதை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம 22 வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட்லி எல்லா வீடியோலையுமே இந்த ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ண சம் இருக்கு. சரிங்களா? நீங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ப்ரொபோர்ஷனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு ரூலை பத்தியும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப A:B, C:D. சரியா? இப்ப பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணாலும் இதையும் இன்ட்டு பண்ணாலும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? அதாவது AD ஈக்குவல் டு BC. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? AD இஸ் ஈக்குவல் டு BDன்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம், இந்த வேல்யூக்கு அப்ளை பண்ண போறோம். சரியா? இங்க ஏங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா S³ அப்படின்னு வச்சுக்கலாம். Bங்கிறது x² tன்னு வச்சுக்கலாம். சரியா? அண்ட் தென் ஃபோர்த் டேர்மா ST² வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேர்ட் டேர்ம் தான் வந்து ST². ஃபோர்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? அப்போ இது இன்ட்டு பண்ணுங்க, இது இன்ட்டு பண்ணுங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு இன்ட்டு பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x power 3 x³ ஈக்குவல் டு, சரியா, x³ இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு s²t இன்ட்டு ST². சரியா? s²t இன்ட்டு xt². இப்போ இந்த x³ கண்டுபிடிக்கணும், சாரி இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும்னா s²t இன்ட்டு st² டிவைடட் பை s³ அப்படின்னு போட்டோம்னா வந்துடும். s³ கீழே போடணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க அடிமானம் சேமா இருக்கு, இங்கேயும் s இருக்கு, இங்கேயும் s இருக்கு. அப்போ பவர் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடிமானம் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் s³ அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க? பவர் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அடிமானம் இங்கேயும் டிஆ இருக்கு, இங்கேயும் டிஆ இருக்கு பேஸ். அப்ப இங்க என்ன வரும்னா t³ வரும். சரியா? அதாவது இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டிக்கணும். கீழே s³ வரும். அப்ப s³க்கு கேன்சல் ஆயிடும். அப்ப t power 3 அதாவது t³ தான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா? இந்த ப்ரொபோர்ஷன் ரூல் தெரிஞ்சா போதுங்க, இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இந்த டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில சமயம் நம்பரா கேட்பாங்க, சில சமயம் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு கேட்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. சரிங்களா? நார்மலாகவே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரிங்க,
இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிட்டீங்களா? இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளம் சம பகுதிகளாக வெட்டப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அரைக்கோளத்தின் கன அளவை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, ஒரு கோளமானது அறையா வெட்டின பிறகு அந்த அரைக்கோளம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்க பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க? The sphere of radius 6 meter is cut into 2 halves. Find the volume of each hemisphere so formed. அப்ப ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? இதுக்கான வால்யூம். சரியா? ஹெமிஸ்பியர் வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 pi r cube அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பியரா இருக்கும் போதும் 6 மீட்டர் தான் வரும், ஹெமிஸ்பியரா மாறின பிறகும் 6 மீட்டர் தான் வரும். அப்படிங்கும்போது அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? அப்ப 2/3 இன்டூ 22/7. ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியஸோட வேல்யூ 6. அப்ப 6 வந்து நீங்க 3 டைம்ஸ் போடணும். ஆர் கியூப் அப்படிங்கிறதுனால 6 3 டைம்ஸ் போடணும். இப்ப இந்த 6 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 2 டைம்ஸ். சரியா? மேற்கொண்டு இதை எதாலையும் அடிக்க முடியாது. அப்ப அப்படியே இன்ட்டு பண்ணிக்கோங்க. 44 இன்ட்டு 2 என்ன வரும்னா 88 வரும். 88 இன்ட்டு 6, 88 இன்ட்டு 6 இன்ட்டு 6னா 36 டிவைடட் பை 7. சரியா? அப்ப இதை பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணலாம். 88யும் 36ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 48 வரும். இங்கே வந்து 24 வரும். இப்போ 24ஐயும் 48ஐயும் கூட்டணும் அப்படின்னா 72 வருங்க. அப்போ 8 இங்கே இந்த அப்படியே நான் இன்ட்டு பண்ணியிருக்கேன். சரியா? மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 8 6 11க்கு 1 மீதி 1 3. சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? 3168 வரும். இதை டிவைட் பை 7ஆல பண்ணுங்க. சரியா? 7ஆல வகுங்க. சரிங்களா? அப்போ இதை வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். சரி, 4 28 மீதி 3 வரும். இங்கே 5 வரும். சரியா? 7 35 மீதி 1 வரும். அப்புறம் 2 7 14. சரியா? மீதி 4/7 வரும். சரியா? அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 4னா ஒரு 0 போட்டுக்கோங்க. 40ல் 7 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 5 முறை இருக்கும். ஒன்ஸ் 452ங்கிற காம்பினேஷன்ல ஒரு ஆன்சர் தான் இருக்குன்னா அதை டிக் பண்ணிடலாம் நீங்க. சரியா? அதுவும் சேமா இருக்கு பாருங்க. இங்க எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்கு. அதுவும் சேமா இருக்கு. 452 சேமா இருக்குன்னா தான் நீங்க அடுத்த டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும். சரியா? நீங்க மற்றபடி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குன்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்ப கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷன் தான். சரியா? 452.57 மீட்டர் கியூப். சரியா? இதுதான் இதுக்கான ஆன்சர். இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? சேமா இருக்கும்போது மட்டும் அப்படி பண்ணுங்க. சரிங்களா? எல்லாமே 452 இருக்கு அப்படிங்கிறதுனா மட்டும் நீங்க போடுங்க. மீதி 5 இருக்கும். 50ல் 7 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 7 49. அப்ப 452.57 மீட்டர் கியூப் தான் ஆன்சர். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எப்பயுமே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், இந்த மென்சுரேஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அப்படியே ஆன்சரை டிக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் நீங்க இங்கேயும் கிளிக் பண்ணி பார்க்கலாம், இங்கேயும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க. The radius of the weight of Ram, Shyam and Mohan is 7:8:5 respectively. சரியா? The ratio of weight of Ram, Shyam and Mohan வந்துட்டு 7:8:5 respectively. The average weight of Ram, Shyam and Mohan is 80 kg. What is the average weight of Ram and Shyam? சரிங்களா? இப்போ இது அப்படியே தமிழ்ல ஒரு தாட்டி பார்த்துடலாம். அப்படியே தமிழ்லையும் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ராம், ஷியாம் மற்றும் மோகன் ஆகியோரின் எடையின் விகிதம் முறையே 7:8:5 ஆகும். ராம், ஷியாம் மற்றும் மோகன் ஆகியோரின் சராசரி எடை 80 கிலோ. ராம் மற்றும் ஷியாமின் சராசரி எடை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்ப நம்ம சராசரி அப்படின்னாவே என்ன சொல்லுவோம்? சம் ஆஃப் டேட்டா டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டா. சரியா? இந்த டேட்டா கொடுத்துருக்காங்களா, இதனுடைய கூடுதல் டிவைடட் பை அதனுடைய எண்ணிக்கை. சரியா? அப்ப ராம் பிளஸ் ஷியாம் பிளஸ் மோகன்
இதை மூணையும் கூட்டி, இது 3 என்ன வருது 7 + 8 + 5 மூணையும் கூட்டி 3ஆல வகுத்தோம்னா அதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா 80 கிலோவுக்கு சமமா. சரியா? நம்ம இதோட ஆவரேஜ், இதோட சராசரி, இதோட சராசரிக்கு சமம். சரியா? அப்படிங்கும்போது ராம் ஷியாம், அப்ப ராமுது வந்து 7, ஷியாமுது வந்து 8. இவங்களுடைய சராசரி என்னன்னா இதை அப்படியே டிவைட் பை 2 போடணும் நீங்க. சரிங்களா? இப்ப இது என்ன? சரியா? அப்படியே ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணுங்க. கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க. இது ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்சர் வந்துடும். அப்ப 7 + 8 15/2, 15/2 இன்ட்டு 80 டிவைடட் பை இதை போடணும். என்ன போடணும்? இதை கூட்டினீங்கன்னா 15 + 5 20/3 கீழே போடணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 3/20ன்னு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சரியா? இது அப்படியே அடிச்சிங்கன்னா இது 4 டைம்ஸ் 80ல் 20 4 பங்கு. சரியா? இந்த 4ல் 2 வந்து 2 பங்கு இருக்கு, இது 1 பங்கு இருக்கும். சரியா? இப்ப இதை அப்படியே பெருக்குங்க. 15 × 2 30, 30 × 3 90. அப்ப இவங்க 2 பேர்த்தோட சராசரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 கிலோ. யார் 2 பேரு? யார் 2 பேரு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க? ராம் மற்றும் ஷியாம். இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 90 kgs. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 90 kg. சரிங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கிளிக் பண்ணேன்னா இது ஹைட் ஆயிடும். சரியா? 90 kg. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொம்மையின் குறித்த விலை ரூ. 1600. கடைக்காரர் 10% தள்ளுபடி மற்றும் 10% ரொக்க தள்ளுபடி அறிவித்தால் பொம்மையின் விற்பனை விலை என்ன? சரிங்களா? விற்பனை விலை கேட்கிறாங்க. 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. இது அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The marked price of a toy is ₹1600. If the shopkeeper declares a discount of 10% and then 10% cash discount, then what is the selling price of the toy? ஈஸியா போட்டுடலாங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இது ஒரு 10%, இது ஒரு 10%, மொத்தம் 20%. 1600க்கு 20% கண்டுபிடிச்சா தீர்ந்து போச்சு அப்படின்னு போட்டக்கூடாது. சரியா? இது என்னன்னா கன்சிக்யூட்டிவ் டிஸ்கவுண்ட். சரியா? தொடர் தள்ளுபடியை நீங்க எடுத்துக்கணும். சரியா? மொதல் 1600 இருக்கா? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 10% கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு 10% கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 160 வருமா? இது அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க? 0. 10ல் 6 போச்சுன்னா இங்க, அதாவது இங்க இருந்து ஒரு கடன் வாங்கிக்கணும். அப்ப இந்த 0ங்கிறது 10,000. அப்ப 4 வரும். இங்க 5 இருக்கும். 5ல் 1 போச்சுன்னா 4, இங்க 1. சரியா? திரும்ப என்ன பண்ணா இதுல இருந்து 10% நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இருந்து 10% என்ன வரும்? 144 வரும். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா இந்த 1600ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 160. அதே மாதிரி 1440ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 144. அதான் 10%. சரியா? இதை அப்படியே கழிச்சிங்கன்னா இங்க 10 இருக்கும். இங்க இருந்து ஒன்று கடை வாங்கிக்கோங்க. 10 இருக்கும். 10ல் 4 போச்சு அப்படின்னா 6. இங்க 13 இருக்கும். 13 4 போச்சுன்னா 9. சரியா? இங்க என்ன இருக்கும்? இங்க 3 இருக்கும். 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. இங்க 1 அப்படியே இருக்கும். அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப என்ன ரேட்டுக்கு ஃபைனலா வாங்கியிருப்பாரு, அதோட இறுதி விற்பனை விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1296. அப்ப 1296 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டிஸ்கவுண்ட்னா நீங்க டைரக்டா 20% கழிச்சிடக்கூடாது. சரியா? இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க மைனஸ் பண்ணணும். சரிங்களா? சரிங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, a batsman scored 96 runs which include 2 boundaries and 6 sixes ன்னு சொல்றாங்க. What percentage of his total score did he make by running between 2 wickets? சரியா? அதாவது ஒரு பேட்ஸ்மேன் மொத்தமா 96 ரன் எடுத்திருக்காரு. அதுல 2 பவுண்டரிஸ். சரியா? 2 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு, 6 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த 96ல இது 2 போக மீதி உள்ள ரன்ஸ் ஓடி எடுத்திருப்பார்ல, அது எத்தனை சதவீதம்? 96ல அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? இது அப்படியே இங்கிலீஷ்ல தடி பார்த்தா, சாரி தமிழ்ல தடி பார்த்துடலாமா? தமிழ்ல பாருங்க. தமிழ்ல பாருங்க. ஒரு மட்டைப்பந்து வீரர்
2 பவுண்டரிகள் மற்றும் 6 சிக்ஸர்களுடன் 96 ரன்கள் எடுத்தார். விக்கெட்டுகளுக்கு இடையே ஓடியதன் மூலம் அவர் தனது மொத்த ஸ்கோரில் எத்தனை சதவீதத்தை பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 96 ரன்னுல சரியா 2 பவுண்டரி அப்படின்னா 2 into 4 பிளஸ் 6 சிக்ஸர்ஸ் அப்படின்னா 6 into 6 36 சரியா. அப்ப 96ல இது ஒரு 8 பிளஸ் இது ஒரு 36. அப்ப 96ல இருந்து நீங்க எவ்வளவு மைனஸ் பண்ணணும்? 96ல இருந்து எவ்வளவு மைனஸ் பண்ணணும்? 44 மைனஸ் பண்ணணும். அப்ப இதுல 44 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 52 வருமா? இப்ப இதை தான் நம்ம கிட்ட 96க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. 96க்கு என்ன சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ். அப்ப இன்டூ 100 போடணும் சரியா. இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 96 4 வாய்ப்புல கேன்சல் பண்ணீங்கன்னா 24 முறை வருமா? 52 4 வாய்ப்புல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு முறை 13 வருமா? சரியா. மேற்கொண்டு இதையும் இது அடிங்க 4 வாய்ப்புல, இது 25 வரும். இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா 6 வரும் சரியா. அப்ப 13 into 25 divided by 6 சரிங்களா. இப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களா. 13 25 பெருக்குனா 10 25 250 3 25 75. அப்ப என்ன வரும்னா 250 பிளஸ் 75 அப்படின்னா 325 வரும். அதை 6ஆல டிவைட் பண்ணும் சரியா. இப்ப 32 6ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ் வருமா? ரிமைண்டர் 2 வரும். 25 6ஆல டிவைட் பண்றீங்கன்னா 4 வரும். இப்போ 54ல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் எதுன்னு பாருங்க, இதுதான் ஆன்சர் சரிங்களா. இருந்தாலும் இப்போ 54 சேமா இருக்கு அப்படின்னா அடுத்த 2 டிஜிட்டை கண்டுபிடிங்க சரியா. அப்ப மீதி என்ன இருக்கும்? 1/6 இருக்குமா? 1/6 அப்படின்னு என்ன வரும்? இங்க ஒரு 0 சேர்த்திக்குங்க. இது ஒரு 30 இருக்கும், மீதி 4 இருக்கும். 4ல 6 எத்தனை 30 இருக்கும்? அதாவது 40ல 6 எத்தனை 30 இருக்கும் அப்படின்னா 6 டைம்ஸ் இருக்கும். அப்ப இதுதான் ஆன்சர். பாருங்க, இதெல்லாம் எப்ப கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ட்ரா டிஜிட்லாம் அப்படின்னா, சேம் டிஜிட் இங்கேயும் 54னு இருக்கு, இங்கேயும் 54னு இருக்கு, இங்கேயும் 54னு இருக்குன்னா அப்ப வேணா ஃபர்தரா மித்த டிஜிட்டை கண்டுபிடிக்கிறது டைமை வந்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா. இப்ப அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருது, இந்த 54ல ஆன்சர் வந்துருது அப்படின்னா மற்றபடி மீதி எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை சரியா. அந்த டைமை மற்ற சமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ப இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 54.16 சரிங்களா. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 9 நபர்கள் 18 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும் என்றால் 18 நபர்கள் 2 மடங்கு திறன் கொண்டவர்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும்? அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க சரியா. இது அப்படியே இங்கிலீஷ்ல ஒருத்தடி பார்த்துங்க. If 9 persons can do a job in 18 days சரியா. 9 நபர்கள் வந்துட்டு 18 நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னா then 18 persons with twice the efficiency சரியா. 18 நபர்கள் சரியா. 18 நபர்கள் இவங்களை போல 2 மடங்கு திறமைசாலிங்க can do the same job in சரியா. அப்ப என்ன பண்ணணும்? 9% வந்துட்டு 18 நாள்ல பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 9 into 18 போட்டீங்கன்னா அவங்க மொத்தமா எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்ப அந்த வேலையை 18 பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா வந்துடும். இதுல 2 பங்கு திறமைசாலினா இன்ட்டு 2 போட்டுக்கோங்க சரியா. அப்ப என்ன ஆகும்னா இந்த 18க்கு 18 கேன்சல் ஆயிடும் சரியா. இந்த 9/2 தான் மிஞ்சும். அப்ப 9/2 நாள்ல செஞ்சிருவாங்க. 9/2 என்ன வரும்? டைம் தான் நம்பர் கேட்டிருக்காங்க சரிங்களா. தென் கேன் டூ த சேம் ஜாப் இன்னும் டைம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? 9/2 வரும். அல்லது ஆன்சர் வந்துட்டு இப்ப 4.5ன்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதே ஆன்சரை போட்டுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ணிருக்கோம். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் என்னன்னா ABCDன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான பக்கத்துல இருக்கிற மதிப்பை வகுத்தல்லையும் இது ரெண்டையும் மேல போட்டுக்கணும் சரியா. அதாவது B = CD/A அப்படின்னு போடணும் சரியா. இது பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். எப்ப இந்த ப்ரொபோர்ஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஆட்கள் சேரும் போது நாட்கள் குறையும் சரியா. அல்லது ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகமாகும் அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறத கீழே போடணும், மீதி ரெண்டையும் மேல போடணும் சரியா. இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நல்லா கவனிங்களா. இப்ப என்ன சொல்றாங்க? 9 நபர்கள் 9 பர்சன்ஸ் 18 நாள்ல செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப
18% எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு கண்டுபிடிங்கன்னா நீங்க உடனே இந்த கொஸ்டின் மார்க் பக்கத்துல இருக்கிறத வகுத்துல போடணும். இது ரெண்டையும் மேல பெருக்கணும். சரியா? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரியா? 9 into 18 divided by 18. இந்த 18 தான் நான் கீழே போட்டிருக்கேன். இது அப்படியே அடிச்சீங்கன்னா 9 நாள் வந்துடும். ஆனா 2 பங்கு திறமசாலி அப்படிங்கும்போது இன்னும் என்ன ஆகும்? டைம் கம்மியாகும். அதனால தான் டிவைட் பை 2 போடுறோம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? நீங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லித்தர கான்செப்ட் எல்லாம் இன்னும் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா புரியுங்க. சரியா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் கிளியரா புரியும். லாங் டேர்ம் மறக்காது. சரியா? எக்ஸாம்லயும் போயிட்டு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது டக்குன்னு உங்களால அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9/2. சரிங்களா? இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. 9/2. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 60 divided by 5 into இது அப்படியே தமிழ்லையும் இதே தாங்க. சரியா? பெருசா எந்த மாற்றமும் இருக்காது. அந்த மேல இருக்கிற அந்த வேர்டை மட்டும் தான் மாத்திருப்பாங்க, மதிப்பை கண்டறியும் சொல்லிட்டு. சரியா? இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆஃப்ல இருக்கிறத சரி, அந்த 2 ஆஃபை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? டிவைடு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? கடைசியா தான் அந்த மல்டிபிள் பண்ணும். சரிங்களா? முதல் என்ன பண்ணும்? ஆஃப். சரியா? ஆஃப் இல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. இல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபை நம்ம கேன்சல் பண்ணோம், அப்புறம் டிவைடு, அப்புறம் மல்டிபிளிகேஷன். இந்த ஆஃபை கேன்சல் பண்ண என்ன வரும்? 9/8. ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம், இல்லுனாலும் பெருக்கல்னு அர்த்தம். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது 2 வரும். இதை அடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 3 வரும். சரியா? அப்ப 3/2. இங்க என்ன வந்துச்சு? 3/2 வந்துச்சா? அடுத்ததா இந்த ஆஃபை கேன்சல் பண்ணுங்க. சரியா? 3/4 into 2/3. 3க்கு 3 கேன்சல் பண்ணுங்க. இது அப்படியே கேன்சல் பண்ணா ஒரு முறை, இது 2 முறை. அப்ப இங்க என்ன வரும்? 1/2 வரும். சரியா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க டிவைட் இருக்கா, இங்க டிவைட் இருக்கா. அப்ப நீங்க இது என்ன பண்ணலாம்னா இந்த 1/2 2/1 ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத மட்டும் நான் சால்வ் பண்றேன். இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத மட்டும் நான் இப்ப சால்வ் பண்றேன் ஃபைனலா. சரியா? அப்ப என்ன வரும்? 3/2 into 2/1. அப்ப அந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணுங்க. அப்ப 3/1 3. சரியா? அப்ப அந்த பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா 3 தான் இருக்கு. பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 divided by 5 இருக்கு. சரியா? அப்ப 60 divided by 5 என்ன வரும்? 60 divided by 5 60 divided by 5 என்ன வரும்? 12 வருமா? அப்ப 12 போட்டுக்கணும். 12 into 3. அப்ப 12 into 3 என்ன வரும்? 36. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 36. நீங்க அவசரப்பட்டு டிவைட் பண்ண பிறகு இன்ட்டு பண்ண அப்படின்னா தப்பாகி போயிடும். அதை ஆஃபை சால்வ் பண்ணும். சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த டிவைடு, அதுக்கப்புறம் தான் டைரக்டா இருக்கிற மல்டிபிள போடணும். சரியா? ஆஃப், டிவைடு, மல்டிபிள், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து நார்மலா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? எல்லா எக்ஸாம்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஜிடியில ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? இதுல ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஆன்சர் வராது. சரியா? சரிங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 36. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா மனோஜ் ரூ. 57,695, அதாவது ஆண்டு வருமானத்தில் 11% மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்கிறார் எனில் அவருடைய மாத வருமானம் என்ன? மனோஜ் வந்துட்டு மொத்தமா 57,695, அது எதுக்கு சமம் அப்படின்னா 11% மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சமமா. சரிங்களா? இது அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். அப்ப அவருடைய மாத வருமானம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? மனோஜ் invest rupees 57,695, which is 11% of his annual income in mutual fund. What is his monthly income? Rounded up to 2 decimal places. இப்ப நமக்கு ஆனுவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 12 மாசத்துக்கு. சரியா? 12 மாசத்துக்கான மியூச்சுவல் ஃபண்ட் தான் இது. நம்மகிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா மந்த்லி. சரியா? ஒரு மாசத்துக்கு. அப்ப இந்த 57,695 எதுக்கு சமம் அப்படின்னா 11% சமம். இப்ப நம்ம இன்ட்டு 100 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த ஒரு வருஷத்துக்கான வருமானம் கிடைச்சிடும். இத டிவைடட் பை 12 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் டிவைட் பை 12 போடுறோம்? ஒரு மாசத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட கேட்டது
மந்த்லி. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அடிக்கலாமா? இதை வந்துட்டு நம்ம 4 டேபிள் அடிச்சுனா 3 டைம்ஸ் வரும், இது 25 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்போ 57 11 டேபிள் அடிக்கிறீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். சரிங்களா? ரிமைண்டர் என்ன வரும், 5னா 2 வரும். 26 11 டேபிள்ஸில் அடிக்கிறீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 49 இருக்கும். 49 11 டேபிள்ஸில் அடிக்கிறீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இங்கே 5 இருக்கும், 5 டைம்ஸ் வந்துடும். சரியா? மேற்கொண்டு 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா? இது அப்படியே கூட்டினா 9 9, இது ரெண்டையும் கூட்டினா 9 + 7 16. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. சரி, அவ்வளோதாங்க. இதை அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, ஒரு நம்பரை 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2 0 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 4 போட்டுக்கலாம் நீங்கள். சரியா? 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5 2 4 5, 2 0 ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 4 போட்டுக்கலாம். சரியா? புரியுதுங்களா? 25ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 0 ஆட் பண்ணி டிவைட் பை 4 போட்டிங்கன்னா அது 25ஆல் பெருக்கினதுக்கு சமம். இப்போ 50ஆல் பெருக்குங்க அப்படின்னா 2 0 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். சரியா? அப்போ இன்ட்டு 3 போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இப்போ வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது 1 டைம், ரிமைண்டர் 1, இது 3 டைம், இங்கே 1 டைம், இங்கே 1 டைம் வரும், மீதி 1, இங்கே 2 டைம், இங்கே 2, இங்கே 5. சரியா? இப்போ 1,31,125. சரியா? நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 13ல் 3 4 முறை. சரியா? இப்போ மீதி என்ன இருக்கும், 1 இருக்குமா? 1 இருக்குமா? 11ல் 3 3 முறை. சரியா? மீதி எத்தனை இருக்கும், 2 இருக்குமா? 21ல் 3 6 முறை. சரியா? 21ல் 3 7 முறை வரும். சரி, 7 முறை வரும். இங்கே 2 தான் இருக்கும், கேன்சல் ஆகாது. இங்கே ஒரு 0 போட்டுங்க. 25ல் 3 என்ன எத்தனை தாட்டி இருக்குன்னா 8 முறை வரும். சரியா? இப்போ இந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஆன்சர் இருக்கா? 43 வந்தாவே நீங்க டிக் பண்ணிடலாம், இதான் ஆன்சர்னு. சரியா? இப்போ 43லயே சேமா இருக்குன்னா தான் அடுத்த டிஜிட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை போன சமயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரியா? இப்போ வேணும் உங்களுக்கு என்ன அக்யூரசி வேணும்னா அதுக்கப்புறமா போகலாம். இப்போ இந்த 5 டிஜிட்டுமே சேமா இருக்குன்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? இல்லைன்னா நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. சரியா? அப்போ 8னா மீதி 1/3 இருக்கும். 1/3னா 0.33ன்னு வரும். சரியா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 43,708.33. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25ஆல் பெருக்க சொன்னா 2 0 ஆட் பண்ணி டிவைட் பை 4 போட்டீங்கன்னா அந்த நம்பர் 25ஆல் பெருக்கினத்துக்கு சமம். சரிங்களா? இது அப்படியே ஆன்சரை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்க, அர்சம் பாருங்க. அர்சம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டா சேஸ் தட் she sells her goods at the cost price if she uses 80 grams weight instead of 100 grams, then what is her profit percentage? சரிங்களா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டா வந்துட்டு அவங்க காஸ்ட் ப்ரைஸ்க்கே விற்கிறதா சொல்லியிருக்காங்க. அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னு அர்த்தம். அடக்க விலைக்கே விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா 100 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க வந்துட்டு 80 கிராம் மட்டும்தான் விற்கிறாங்க. அப்ப 20 கிராம ஏமாத்திடுறாங்க. சரியா? அப்ப என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய லாப சதவீதம் காணுங்க. சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லுங்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க, 80 கிராம கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அசலை எடுத்துட்டாங்க. அசல் எப்பயுமே இந்த அடக்க விலை எப்பயுமே நம்ம 100% வச்சுக்கணும். சரியா? அப்ப மீதி இருக்கிற 20 கிராம் இருக்கும்ல, அதை விற்கும் போது அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா? அப்ப கொஸ்டின் மார்க் டயக்ராம்ல டிவைட்ல போடுங்க, மீதி ரெண்டையும் மேல பெருக்குங்க. அப்ப என்ன வரும், 20 பெருக்கல் 100 டிவைடட் பை 80. இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 430 வருமா? இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 25. சரியா? அப்ப அவங்களுடைய லாப சதவிகிதம் என்ன அப்படின்னா 25%. சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க கிராம். சரிங்களா? மொத்தமா 100 கிராம் விற்கணும், அதுல 80 கிராம் வித்து அவங்க 100% அடக்கொலை எடுத்துட்டாங்க. அப்ப மீதி இருக்கிற 20 கிராம் வித்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப 20/80 பெருக்கல் 100ன்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? 80க்கு 20 தான் நம்ம லாபமா சம்பாதிக்கிறோம். அது என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? சரிங்க, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டின் மதிப்பு அந்த ஆண்டில் தொடக்கத்தில் இருந்த மதிப்புடன் ஒப்பிடும்போது ஒரு வருடத்தில் 10% என்ற விகிதத்தில் தேய்மானம் அடைகிறது. வீட்டின் தற்போதைய மதிப்பு 40 லட்சம் எனில்
3 ஆண்டுகளுக்கு பிறகு வீட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும்? சரியா, என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இது அப்படியே இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. The valuation of a house depreciates at the rate of 10% in a year compared to its value at the beginning of that year. If the house is currently value is 40 lakhs, what will be the value of the house after 3 years? சரியா, இப்போ இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நம்ம இப்படி போடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ அதோட வேல்யூ வந்துட்டு 40 lakhs இருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது அப்படின்னா 10% வந்து தேய்மானம் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணா 90 டிவைடட் பை 100 போடணும். எப்படி 90 வந்துச்சுன்னா 100 மைனஸ் 10 அப்படின்னு அர்த்தம். சரியா, 10% டிப்ரிசியேஷன் இல்லை, அதோட வேல்யூவை நம்ம பர்சன்டேஜ் சொல்லும் போது 100 வச்சுக்கணும். அதுல ஒவ்வொரு ஆண்டு 10% கம்மியாகுது அப்படின்னா இப்படி நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடுங்க. சரியா, நமக்கு ஆன்சர் வந்துடும். இது போன தாட்டியும் இதே மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். சரியா, இதை அப்படியே கேன்சல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை ஷார்ட்டா நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க 40 lakhs இன்டூ இதை வந்துட்டு 0.9 வச்சுக்கலாம். எல்லாத்தையும் 100 டிவைட் பண்ணும்போது இல்லையா, 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணும்போது அப்ப 0.9 கியூப் எப்படி இன்ட்டு பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, அப்ப 0.9 கியூப் அப்படின்னு என்ன வரும்னா 40 lakhs இன்டூ 729. சரியா, கியூபை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா கியூப் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா கியூப் வேல்யூ மாத்தின பிறகு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், நீங்க மறந்துடாம. சரியா, அப்ப இது இன்ட்டு பண்ணீங்கன்னா ஆன்சர். சரிங்களா, அப்ப இது இன்ட்டு பண்ணலாமா, 4 இன்டூ 729 இன்டூ 4 மட்டும் நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. சரியா, அப்ப என்ன வரும், 7 இன்டூ 4 என்ன வரும், 280 வரும். சரியா, 30 இன்டூ 4னு வச்சுக்கோங்க 120. அப்புறம் 1 இன்டூ 4 மைனஸ் பண்ணிடலாம். சரியா, அப்ப நமக்கு என்ன வரும், நான் சொல்றது புரியுதுங்களா, நான் வந்துட்டு 730 எடுத்துக்கிட்டேங்க, இன்டூ 4 எடுத்துக்கிட்டேன். இப்ப ஈஸியா உங்களுக்கு சொல்ல முடியும். 7 இன்டூ 4 அப்படின்னா 700 இன்டூ 4, அதாவது 700 இன்டூ 4னா 2000. 800 ரைட். அப்ப 700 இன்டூ 4னா 2800 வச்சுக்கணும். அடுத்து 30 இன்டூ 4னா 120. 30 இன்டூ 4னா 120. சரியா, 30 இன்டூ 4னா 120. இதை நல்லா கவனிங்க. 30 இன்டூ 4னா 120. சரியா, அடுத்ததா இங்க பாருங்க 29 தானே இருக்கு. அப்ப 29னா 1 கம்மியாகுதா, 1 இன்டூ 4 அப்படின்னா 4 நீங்க கழிச்சிடணும். இப்ப இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும், 2920 வருமா. அதுல இருந்து நீங்க எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 4 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும்னா 2916 வரும். சரியா, அப்ப 2916ல எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. சரியா, இன்டூ பாருங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 729ங்கிறது பாயிண்ட்ல. சரியா, அப்ப நீங்க 3 பாயிண்ட் தள்ளி 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இன்டூ என்னன்னா இந்த 4 lakhs தானே பண்ணணும். இன்டூ 4 lakhs பண்ண வந்தா நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு இல்லையா. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூல இருந்து 3 டிஜிட் தள்ளி வரும். சரியா, சாரி, இங்க வந்து நம்ம 4 இல்ல 729 இன்டூ 4 lakhs, சாரி 40 lakhs. 40 lakhsங்கும் போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 229 lakhs 16,000 வருமா. ரைட், இதுதான் வரும். சரிங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணணும், 729 இன்டூ 40 lakhs போட்டோம். சரியா, 40 lakhs பதில் தான் நான் 4 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வர ஆன்சர்ல நம்ம ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம்னு சொன்னேன். சரியா, இதுல வைக்க கூடாது, ஜீரோல இருந்து இங்க தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட 0 இருக்குல்ல, 6 0, இதுல இருந்து ஒரு 3 0 தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்த ஆன்சர் வந்து 3 0 தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு என்ன வரும், 29,16,000 வரும். சரியா, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க. சரியா, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, சரிங்க. இப்ப இது வரைக்கும் சொல்லி கொடுத்த எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, நீங்க இது போல ஆன்லைன் எக்ஸாம் எழுதி பார்க்கணும், எழுதி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அருண் அகாடமி எஸ்எஸ்சி டெலிகிராம் சேனலுக்கான லிங்கை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி கொடுத்துருக்கேன். நீங்க அதில் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அந்த டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜாயின் இருக்கும், ஜாயினை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். சரிங்களா, ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமு, பிளேஸு, டேட்டு எல்லாமே, என்ன டைம், என்ன ஷிஃப்ட்டு, டேட்டு,
பிளேஸு எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை அந்த நான் வந்து டெலிகிராம் சேனல்லேயே அதுக்கான லிங்க்கை அனுப்பிச்சி வச்சிருக்கேன். சரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அங்கே எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கு. அதை வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதை வச்சு எந்த ஊரில் என்னைக்கு எந்த டைமில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.